பக்கத்துல இருக்க தோப்ப பாத்துட்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டியப்பா. என்ன ஒழுங்கா பாத்துட்டு வந்து சொல்ல மாட்டியா? எதையாவது பாத்துறன்னு சொல்லி பாரு, எல்லாரும் பயந்து போயிட்டோம். இல்லக்கா, தூரத்துல இருந்து பார்த்ததுனால தப்பா புரிஞ்சுக்கேன். பயமுடா. காயமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, சின்ன கீரல் தான், அதெல்லாம் சரியாயிடும். ராத்திரி முழுக்க நான் விளக்கேத்தி சாமி கூப்பிட்டது வீணா போகல. அம்மாடி, அந்த சாமியே ஒரு ரூபத்துல வந்து ஒட்டு மொத்த வாழையும் கரும்பையும் காப்பாத்தி இருக்கு. பைரவி, நீ மட்டும் இவ்வளவு யோசிச்சு இந்த மாதிரிலாம் செய்யலன்னா என் உழைப்பு எல்லாமே மண்ணோட மண்ணா போயிருக்கும். நான் பெரிய கடங்காரனா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. ஏ மகா, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள அந்த கடவுள் கைவிட மாட்டான். முதல்ல உன் தம்பியை கொண்டு போய் நல்ல ஒரு கண்டாக்டர்கிட்ட காமிச்சு கண்ணாடி மாட்டி விடு. உன்னை கடத்தினவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சார், அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நான் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்.